ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 10:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதி ஆனது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மதியம் 3:19 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:32 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:46 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:32 சந்திர உதயம் என்பது இரவு 2:18 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:50 முதல் காலை 6:32 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:09 முதல் 1:33 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:56 முதல் 9:20 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:44 முதல் மதியம் 12:09 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:45 கொடுத்திருக்கிறார்கள். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:31 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிடமும் கொஞ்சம் கலந்திருக்கு. அதுல ஸ்ரீநிதி ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது அல்லவா, இந்த பிறக்கின்ற நாளிலே இந்த 2025இல் பச்சை புடவை வாங்கி தர வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதாவது வீட்டுல பிறந்த பெண்கள், வீட்டு பெண்கள்னு சொல்றா இல்லையா, அந்த வீட்டு பெண்களுக்கு பச்சை புடவையை வாங்கி தர வேண்டும் என்று சொல்கிறார்களே, அது எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஆங்கில புத்தாண்டு நாளானது ஒரு புதன்கிழமை நாளிலே பிறக்கிறது, அதுவும் குறிப்பா கன்னி லக்னத்திலே பிறக்கிறது அப்படின்னு சொல்றா. இந்த கன்யா லக்னம் என்பது புதனுடைய லக்னமாக அமைகிறது. இது போக அந்த நாளும் புதன்கிழமை நாளாக அமைந்திருப்பதால் அந்த வீட்டு பெண்களுக்கு நம்ம அந்த பச்சை நிறத்துல புடவை வாங்கி தரணும். அது போக மாமன்மார்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும்னு சொல்றா. ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகத்தை தான் தாய் மாமனுக்குரிய கிரகமாகவே சொல்வார்கள். ஆக தாய் மாமா எங்க இருக்காரோ அவருக்கு பார்த்து போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவருக்குரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் நிஜம்தானா? இதிலே ஜோதிட ரீதியாக உண்மை என்பது இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக இதிலே அணு அளவும் உண்மை என்பது இல்லை என்பதுதான். இது போன்ற ஒரு கருத்துக்கள் ஒவ்வொரு வருஷமுமே ஏதோ ஒன்று பரப்பப்பட்டு வருகிறது. ஒரு நியூ இயர், அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போதுன்னு சொன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே இது போன்ற பேச்சுக்கள் துவங்கி விடுகின்றன. இது யாரோ எங்கேயோ இதை ஒண்ணு கிளப்பி விடுறா, அதை வச்சுண்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. அது பிரம்மாண்டமா பரவி போயிடுறது. பொதுவா வீட்டுல பிறந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வீட்டு பெண்கள் அவர்கள் திருமணமாகி சென்றிருந்தால் கூட அவர்களுக்கு வருடந்தோறும் புடவை வாங்கி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லையே. ஆனா இதை பச்சை புடவை தான் வாங்கி தரணும், அதுவும் இங்கிலீஷ் நியூ இயர் அன்னைக்கு தான், ஆங்கில புத்தாண்டு அன்றைக்குத்தான் வாங்கி தர வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒரு பொங்கல் சீரா நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது ஒரு தீபாவளிக்கு வாங்கிட்டு போய் தரலாம், அல்லது அவருடைய பிறந்த நாள் பரிசாக கூட நீங்கள் தரலாம். எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் தரலாம்.
ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு வருடம் ஏன் எப்பெல்லாம் இந்த பொண்ணு வந்து அவங்க மாமியார் வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களோ, பிறந்த வீட்டிற்கு வந்து விட்டு செல்லும் பொழுது அந்த பெண்ணிற்கு நாம் கை நிறைய வாரி தருவதிலே எந்த தவறும் இல்லையே, அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா, நம்ம என்ன வேணா கொடுத்து அனுப்பலாமே. இதை வந்து அன்னைக்குத்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. இது ஆங்கில புத்தாண்டினை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதுல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் புதன்கிழமை நாளில் அன்று பிறக்கிறது அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த வெட்னஸ்டே அப்படின்னு சொல்றது வந்து ஆங்கில கணக்கின்படிதான் இரவு 12 மணிக்கு பிறக்கும். நம்மை பொறுத்தவரை நமக்கு மறுநாள் சூரிய உதயம் ஆனாதானே பிறக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அம்மா குறிப்பா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த வருடமானது கன்னியா லக்னத்திலே பிறக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த வருடம் மட்டுமல்ல, எப்பொழுது ஆங்கில புத்தாண்டு பிறந்தாலும் அது கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். அது கூட ஒரு லக்னம் கூட அதுல மாறவே மாறாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னோம்னா, இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நம்மை பொறுத்தவரை இது மார்கழி மாதத்திற்குள்ளாக வருகிறது. மார்கழி மாதம் என்பதை தனுர் மாதம் என்று சொல்வார்கள். தனுர் மாதம்னு சொன்னோம்னா காலையிலே, அதாவது சூரிய உதயம் அப்படின்னு வரும் பொழுது அது தனுர் லக்னத்திலே பிறக்கும். அப்படியே நம்ம ஒவ்வொரு 2 ஹவர்ஸா கூட்டிகிட்டே போகும் பொழுது அந்த ஜனவரி 1 அப்படிங்கிறது வர்றது இல்லையா, அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு வரும் பொழுது நள்ளிரவு 12 மணி பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அது கன்னியா லக்னத்தினுடைய மைய பகுதியில் தான் இருக்கும். இது இந்த வருஷம்தான் கன்னியா லக்னத்துல பிறக்குது, அடுத்த வருஷம் வேற லக்னத்துல பிறக்கும், இல்ல இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வேற வேற லக்னத்துல பிறந்திருக்குங்கிறது வரலாற்றிலேயே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஆங்கில புத்தாண்டு என்பது இரவு 12 மணி அளவில் தான் இருக்கும். அது நம்ம ஊர்ல இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கால இருந்தாலும் சரி, அவர்களுடைய சூரிய உதயத்திலிருந்து நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த நாட்டிலே வசித்தாலும் அந்த நாட்டினுடைய சூரிய உதய நேரத்திலே தனுர் லக்னத்திலே தான் துவங்கும். இரவு 12 மணி சுமார் என்பது சரியாக அந்த இரவு 12 மணி என்பது நிச்சயமாக கன்னியா லக்னத்தில் தான் இருக்கும். ஏதோ இந்த வருஷம் மட்டும் ஸ்பெஷலா கன்னி லக்னத்துல பிறக்கிற மாதிரியும் அது புதன்கிழமையோடு இணைவதால் இந்த வருஷத்துல இந்த பச்சை கலர்ல வஸ்திரம் வாங்கி தரணும், அதே மாதிரி தாய் மாமாவுக்கு போய் மரியாதை பண்ணணும், ஏன்னா அந்த புதன் என்பவர் தான் மாமாக்குரிய கிரகம் என்று சொல்லி எதையோ கொண்டு வந்து லிங்க் பண்ணி தவறான கருத்துக்களை தயவு செய்து பரப்பாதீர்கள். இது போன்ற கருத்துக்களை நம்பவும் நம்பாதீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஆங்கில புத்தாண்டு நாள் என்று வரும் பொழுது யூனிவர்சலா அதை எல்லாரும் கொண்டாடும் பொழுது நாமும் இணைந்து கொண்டாடுவதில் தவறில்லை. ஏன்னா நம்மையும் அறியாமல் நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பதிஞ்சு போயிடுறது. அதுதான் நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சு வச்சிருக்கோம். ஆக இந்த வருடத்தில் நாம் அனைவரும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டாலே போதுமானது. இதுல ஆங்கில புத்தாண்டு நாள்ல போய் இறைவனை வழிபட வேண்டும்னு சொன்னா அதை போய் நள்ளிரவு 12 மணிக்கு தான் வழிபடணும்னு சொல்லி அந்த ஆலயத்துல போய் ராத்திரி 12 மணிக்கு திறந்து வச்சிருக்கோம் சொல்றதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு தான் போய் தரிசனம் பண்ணணுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே கிடையாது. இது முற்றிலும் விரோதமானதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு தனுர் மாத பூஜை என்பது அதிகாலை பொழுதிலே நடக்கும். காலையில 4:30 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துருவா இல்லையா. மார்கழி மாதம்னு சொல்லும் பொழுது காலைல 4:30 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துருவான் பொழுது நம்ம வீட்லயே நம்ம அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணிட்டு அது பக்கத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோவிலா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த அதிகாலை பொழுதிலே நடக்கக்கூடிய அந்த தனுர் மாத பூஜையிலே சென்று கலந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நாள் முழுக்க நமக்கு ஹாலிடேவா தான் இருக்க போறது. நியூ இயர் டே அன்னைக்கு நம்ம அந்த நாள் முழுக்க நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கலாமே. இவ்வாறு நாம் ஆங்கில புத்தாண்டு நாளிலே அதிகாலை பொழுதிலே சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது அந்த வருடம் முழுக்கவே நமக்கு வளம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.